ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் விலையேறப்பெற்ற தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2ஆம் வசனம். இதுக்கு எல்லாருக்கும் மிக ஃபெமிலியராக இருக்கிற, நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வேதத்தின் வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது சோதனையெல்லாம் முடிந்த பிற்பாடு அவருடைய முடிவில் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். தேவனே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போம்னால், திரைக்கு பின்னாடி எல்லாமே நடந்துச்சு. அந்த திரைக்கு பின்னாடி நடந்த காரியம் யோபுக்கு தெரியாது. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு காரியம் நேரிட்டது. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபை பற்றி பெருமிதமாய் பேசுகிறார். பொறாமை பிடித்த பிசாசு அது பிடிக்கவில்லை. அப்போ பிசாசு சொல்றான், எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவரே, அப்போ உன் கண் எதிர அவன் தூஷிக்கிறனா பாரு, முகத்துக்கு முன்பாய் தூஷிக்கிறனான பாரம் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த காரியம் ஆரம்பமாகிறது. பல காரியங்கள் நடக்கிறது. யோபுடைய நண்பர்கள் வந்து ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி யோபுடைய உபத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், வியாக்கணம் கொடுக்கிறார்கள். They manipulate the life of Job. இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உபத்திரங்களுக்கு மற்றவர்கள் வியாக்கணம் கொடுப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் பாடுபடும் பொழுது, பல துன்பங்கள் நாம் சந்திக்கும் பொழுது, அநேகர் உங்களை வந்து வஞ்சிப்பார்கள். ஏன் இது நடந்தது? ஏதோ நீ பாவம் செய்து விட்டாய், ஏழைகளுக்கு நீ உதவி செய்யவில்லை, விதவைகளை விசாரிக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய பாடுகளுக்கும் நீங்கள் படுகிற துன்பங்களுக்கும் வியாக்கணம் கொடுப்பார்கள். அப்படித்தான் யோபுக்கு நடந்துச்சு. 3 நண்பர்கள், யோபுடைய 3 நண்பர்கள் வந்து யோபுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில ஆறுதல் சொன்னாங்களா? ஒரு ஆறுதலும் சொல்லவில்லை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவார்கள் என்ற அந்த பழமொழியின் பிரகாரமாக ஏற்கனவே துன்பத்தோடு வேதனையோடு இருந்த யோபுவை இன்னும் அதிக வேதனைப்படுத்தினார்கள். யோபுவை, ஒரு துன்மார்க்கன் வீட்டில் கூட இப்படி நடக்காதே, ஒரே நாளில் 10 மரணங்கள், 10 பிள்ளைகளை இழந்து விட்டாய், சொத்துக்கள் இழந்து விட்டாய், சரீரத்தில் வேதனை, ஏன் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி பல வியாக்கானங்கள், பல விளக்கு உரைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து பேசினார்கள். அதனால்தான் ஆண்டவர் கடைசி அந்த 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக அழகா சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமா என்னை குறித்து பேசவில்லை, உங்கள் மேல் என்னுடைய கோபம் மூழ்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் எவ்வளோ தெளிவா கணிச்சிட்டார் பாருங்க. சில காரியங்கள்லாம் ஒரு நண்பர்கள் பேசும்போது, சில வசனங்கள்லாம் படிக்கும் போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நிதானிக்கிறவர். ஆண்டவர் கடைசியில சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை. அருமையானவர்களே, யோபு பேசின வார்த்தைகளை கூட நம்ம சற்று கவனிச்சு பார்ப்போமானால், சில வேளையில் கொஞ்சம் ஒரு வேறு விதமாய் அவர் பேசியிருக்கிறார். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்வேனானால், தன் பிறந்த நாளையே சபிக்கிறார். நான் என் பிறந்த நாள், அந்த நாளும் அந்த கரு உண்டான அந்த நாளும் அழிவதாக என்று சொன்னார். சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், யோபு மட்டும் ஏன் நிதானமா பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது மிக நேர்த்தியாக யோபு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனே, உம்மால எல்லாமே முடியும், நீ சகல காரியங்களை செய்ய வல்லவர். முதலாவது இந்த யோபு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில
அநேக பிரச்சனைகள் சால்வ் ஆக வேண்டும் என்றால், அது தீர வேண்டும் என்றால், அதற்கு பரிகாரம் ஒரே ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் தேவனை அறிகிற அறிவு, the knowledge of God. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று பேதுரு வேத புஸ்தகத்துல புதிய ஏற்பாடு காலத்தில் அவர் சொல்லுகிறார். புதிய விசுவாசிகளுக்கு எழுதும் போது அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த யோபு ஆரம்பத்தில் தேவனை பற்றி அவருக்கு தெரியவில்லை, பல காரியங்களை பேசினார். ஆனால் கடைசியாக தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கும் போது, தேவன் தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டிருக்கும் போது முடிவில் அவர் சொல்லுகிறார், தேவனே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது ஒரு காரியத்தை அறிஞ்சிருக்கிறார். Lord, you are the Almighty God. You can do all things. உம்மால எதுவுமே செய்ய முடியும் ஆண்டவரே, எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே, சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர். அதுதான், அந்த அறிவு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை. நம்ம வாழ்க்கையில உபத்திரம் வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது அது மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்க சூழ்நிலை மிக கடினமா இருக்கலாம், முடியாது என்ற காரியத்தில் வந்திருக்கலாம், எச்சில வந்து நின்று கொண்டிருக்கலாம், எவ்வளவு முயற்சி எடுத்தும் இது ஆகவில்லை என்று சொல்லி இது எட்டாத காரியமா இருக்குது என்று யோசிக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் செய்ய வல்லவர், இஸ் ஏபிள் டு டூ everything in your life. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில நீங்க படுகிற பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே அவர் கொண்டு வருவார். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் கொடுப்பார், நிச்சயம் அவர் செய்வார். ஏனென்றால் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் எல்லாமே முடியும். செங்கடலை பிளக்க முடியும், யோர்தானை அப்படியே நிற்க வைக்க முடியும், எரிகோ மதில்களை இடிக்க முடியும், விழ வைக்க முடியும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிய முடியும். நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொன்னவர் நமக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் அவர் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதைத்தான் முதலாவது இந்த யோபு அதைத்தான் அறிந்திருந்தார். என் ஆண்டவர் பற்றி இப்பதான் எனக்கு தெரியுது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயா 54 அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறபடினாலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர், இது மேலே உள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னால் இந்த வார்த்தைக்கு இன்னும் ஒரு தெளிவு வரும். எந்த வசனம் என்றால் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மேலே உள்ள வசனம் 16 வசனம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிகரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார், கரி நெருப்பை ஊதி தன்னுடைய கிரியைக்கான ஆயுதம், அதாவது ஆயுதம் என்றால் ஈட்டியோ ஒரு பட்டயமோ ஒரு கத்தியோ, அதை செய்கிறதான கொல்லனை, அதாவது அந்த பிளாக் ஸ்மித் என்று சொல்வார்களே, இப்போ இந்த கோல்ட் ஸ்மித்னா அந்த தங்கத்தை செய்பவர்கள், அதை உருக்குபவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கோல்ட் ஸ்மித் என்று சொல்வார்கள். பிளாக் ஸ்மித் என்றால் இந்த பட்டயத்தையும் இரும்பையும் பற்றி அதில் வேலை செய்பவர்கள். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொல்லன் என்று சொல்லுகிறார். அப்போ கொல்லனையும், அந்த பிளாக் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய அந்த கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், அதை எடுத்துக்கொண்டு போய் நிகரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அதாவது இன்னும் சற்று விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அந்த பிளாக் ஸ்மித் பார்த்தீங்கன்னா மண்ணினால் ஒரு பள்ளத்தை உண்டாக்கி நெருப்பை வைத்துக்கொண்டு ஈட்டியையோ அல்லது பட்டயத்தையோ உருவாக்குவார்கள். மிக ஷார்ப்பாக மிக கூர்மையாக உருவாக்கி அதை விற்பார்கள்.
அப்போ அதை எவனாவது ஒருத்தன் வாங்கி கொண்டு போய் யாராவது வெட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு எடுத்துக்கொண்டு போவான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டயத்தையோ அந்த ஈட்டியை படைத்து கொண்டிருக்கிறானே அவனையும் நான் சிருஷ்டித்தேன். அதை எடுத்துக்கொண்டு போய் தீமைகளை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறானே அவனையும் நான் படைத்தேன். 2 பேரும் என் கையில் இருக்கிறாங்க, 2 பேரும் என் கரத்தில் இருக்கிறார்கள், நான் அவர்களை ஆளுகை செய்கிறேன். அதனாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆயுதங்கள் உருவாக்கப்படும். பிசாசு உருவாக்கின்தாங்கிறான் நமக்கு விரோதமாய் தீமையான திட்டங்கள், சூழ்ச்சிகள், மனிதர்களை கொண்டு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி தான் கொண்டிருக்கிறான். ஆனால் எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது உன் கிட்ட வரும்பொழுது அது வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். யோபு சொல்லுகிறார், சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். Is ruling, is reigning everything, every situation in our life. நம்முடைய சூழ்நிலைகள் அத்தனைக்கும் மேலாக அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் துன்மார்க்க கையில விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரிந்திருந்தாலும் முடிவாக தேவனே சகலவற்றையும் ஆளுகை செய்கின்றவர் என்பதை மறக்க கூடாது. நம்முடைய தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கின்ற தேவன். யோபு சொல்லுகிறார், தேவனே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். அது மாத்திரமல்ல, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாரும் தடை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய தீய சக்தி வந்தாலும் தடை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய தீய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்தாலும் தடை செய்ய முடியாது. எத்தனை மந்திரவாதிகள் வந்து உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள் செய்தாலும் தடை செய்ய முடியாது. முடிவாக வெற்றி பெறுவது நீங்கள் மாத்திரமே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் செய்ய நினைத்து விட்டால் தடை வராது. தேவன் திட்டம் போட்டு விட்டார் என்றால் கண்டிப்பா அவர் செய்வார். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 46:11 வசனம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறோமா இருக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்ற, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டேன், ஒரு காரியத்தை நான் பிளான் பண்ணிட்டேன், அதை நான் நிறைவேற்ற போறேன். எப்படி நிறைவேற்ற போறேன்னா, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் நான் வரவழைக்க நான் இருப்பேன். அதாவது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் என்றால், அவர் ஒரு திட்டத்தை போட்டு விட்டால், ஒரு பிளான் பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்றுவார். சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால், அதை நிறைவேற்றுவதற்காக ஆட்களை எழுப்பி தூர தேசத்திலிருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டோட வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பதனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில உங்களுக்காக தேவன் திட்டம் போட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை உதாரணத்தை சொல்ல முடியும். தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றவர். உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டார். தன்னுடைய திட்டத்தை கனவின் மூலமாக தெரியப்படுத்தினார். காரணம், அந்த நாட்களிலே வேதாகமும் கிடையாது. தேவன் பேசுவாரானால் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசுவார். ஆனால் இந்த நாட்களிலே சொப்பனத்தை காட்டிலும் தரிசனத்தை காட்டிலும் இந்த வேத புஸ்தகம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கனவுகளையும் தரிசனங்களையும் இந்த வேதத்துக்கு மேலாக அவர்கள் உயர்த்துவார்கள். அது மிக தவறானது. அது அபாயமானது. கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க சார்ந்து கொள்ளாமல் கனவிலும் தரிசனத்திலும் சார்ந்து கொள்வீர்கள். ஆனால் தேவன் இப்போது பிரதானமாய் பேசுவது வேத வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய உள்வுணர்வு மூலமாக பேசுகிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த நாட்டில் யோசேப்பின் நாட்களில் வேதாகம் இல்லாதபடினால தேவன்
சொப்பனத்தின் மூலமாய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய திட்டத்தை காட்டினார். அந்த திட்டத்தை அப்படியே அவன் பிடித்து கொண்டான். தரிசனமாய் மாறிற்று. அந்த திட்டத்தின் பிரகாரமாகவே நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, யோசேப்புடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. வேதம் சொல்கிறது அந்த கனவு துல்லியமாக நிறைவேறிற்று. ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தானியம் இல்லை என்று சொல்லி பஞ்ச காலத்துல யோசேப்பை தேடி போறாங்க. அப்ப பாருங்க, யோசேப்பை நினைச்சு பார்க்கறான். எதை நினைச்சு பார்க்கறான் தெரியுங்களா? கனவு நினைச்சு பார்க்கறான். தேவனே, நீர் கொடுத்த அந்த கனவு, நீர் பேசின அந்த காரியம் இப்போது என் கண்களுக்கு எதிராக நான் பார்க்கிறேன், அது அப்படியே நிறைவேறிற்று. அருமையானவர்களே, விலாவரியாய் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் சொல்லுகிறேன், யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் திட்டப்படுது, அப்படியே அது நிறைவேறிற்று. யாராலும் தடை செய்ய முடியல. தன்னை சொந்த சகோதரால தடை செய்ய முடியவில்லை, எந்த ஒரு தீய சக்தினாலும் தடை செய்ய முடியவில்லை, பிசாசினாலும் தடை செய்ய முடியவில்லை. தேவன் சொன்னதை யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். யோபுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவன் முடிவை ஆஸ்வதித்து முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அவனை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி அவனை ஆஸ்வதித்தார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். நல்ல யோபு சொல்கிறார், தேவனே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ என்ன செய்ய நினைச்சிட்டீரோ அது தடைப்படாது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை குறித்து தேவன் அக்கறை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போவாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருங்க. அப்போ உங்க விசுவாசம் பெருகும். விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக.